அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பாரம்பொருள் பெருமாள் அவர்களுக்கு தோஷத்தை போக்கிய ஸ்ரீ மச்சபுரீஸ்வரர் ஆலயம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கும்பகோணம் மாவட்டம் அருகே உள்ள தேவராயன் பேட்டையில் அமைந்துள்ளது மச்சபுரீஸ்வரர் மாபெரும் கோவில். இந்த ஆலயம் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். திருமால் அவர்கள் எடுத்த முதல் அவதாரம்தான் மச்ச அவதாரம். மச்சம் என்றால் மீன் என்று பொருள்படுகிறது. வேதங்களை அபகரித்து கொண்டு போய் கடலில் ஒளித்து வைத்திருந்த அயக்ரீவன் என்ற அசுரனை அழிப்பதற்காக பாரம்போல் திருமால் அவர்கள் எடுத்த அவதாரம்தான் ஸ்ரீ மச்ச அவதாரம். இந்த மச்ச அவதாரத்துடன் சம்பந்தப்பட்ட கோவில் கும்பகோணம் அருகே உள்ள தேவராயன் பேட்டையில் அமைந்திருக்கிறது மச்சபுரீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலில் உள்ள மூலவர் பெயர்தான் மச்சபுரீஸ்வரர். இறைவியின் திருநாமம் சுகந்த குந்தலாம்பிகை. மீன் உருவில் இருந்த மகாவிஷ்ணு அவர்கள் தன் சுய உருவத்தை அடைய இந்த தலத்திற்கு வந்து பாரம்பல் சிவபெருமானை வழிபட்டதாக தல வரலாறு தெரிவிக்கின்றன. முக்கியமாக இந்த ஆலயம் மீன ராசிக்காரர்களுக்கு பரிகார தலமாக விளங்குகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட திருமண தடையாக இருந்தாலும் மற்றும் குழந்தை பேறு எந்த விதமான கஷ்டத்தில் தத்தளித்து கொண்டிருந்தாலும் முறையாக இந்த திருத்தலத்திற்கு வந்து மச்சபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து பாரம்பொருள் மச்சபுரீஸ்வரரையும் முக்கியமாக திருமால் அவர்களையும் மனதார வழிபட்டு வந்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் ஒளிந்தே தீரும் என்பது ஒரு வகையான நம்பிக்கையாகும். ஒரு சமய படிப்பு காலமான பிரம்மா அசந்து தூங்கிவிட்டாராம். அப்போது அயக்ரீவன் என்ற மாபெரும் அரக்கன் பிரம்மனிடமிருந்த படைப்புக்கு ஆதாரமான வேதங்களை அனைத்தையும் திருடி சென்று விட்டான். இதனால் உலகம் ஸ்தம்பித்து போனது. உலகமே ஆடிப்போயின. பிரம்மன் செய்வதறியாது திகைத்து பாரம்பொருள் திருமால் அவர்களிடம் போய் சொல்லலாம் என முடிவெடுத்தார். பரந்தாமனை துதித்து வேதங்களை மீட்டு தரும்படி பிரம்மன் வேண்டிக் கொண்டார். அப்போது பாரம்பொருள் மகாவிஷ்ணுவை நோக்கி சந்தியாவிரதன் என்ற மன்னன் நீரையே உணவாக கொண்டு கடும் தவம் செய்து கொண்டிருந்தான். ஒருமுறை அவன் தன்னுடைய தினசரி கடன்களை செய்து ஆற்றில் இரு கைகளாலும் நீரை அள்ளிய போது சிறிய மீன் குஞ்சுகள் ஒன்று கைகளில் வந்தது. அந்த மீன் அதிசயிக்கத்தக்க வகையில் பேசியது. அந்த மீன் மன்னனிடம், மன்னா, என்னை மீண்டும் நீரில் விட்டு விடாதீர்கள், பெரிய மீன்கள் என்னை விழுங்கிவிடும் என்றது. மீன் பேசுவதை கேட்டு ஆச்சரியப்பட்ட மன்னன் அந்த மீனை தன் கமண்டலத்தில் போட்டு கொண்டான். சிறிது நேரத்தில் அந்த கமண்டலம் அளவுக்கு மீன் வளர்ந்து விட்டது. அதனால் அது ஒரு பெரிய பாத்திரத்தில் விட்டான். அதற்கு மேல் மீன் வளர்ந்து விட்டது. பிறகு குளத்தில் மீனை விட்டான். என்ன அதிசயம்! சிறிது நேரத்தில் குளம் அளவுக்கு மீன் வளர்ந்து விட்டது. இறுதியில் படை வீரர்கள் உதவியுடன் மீனை தூக்கி கொண்டு போய் கடலில் விட்டார்கள். மீன் கடலளவு வளர்ந்து பிரம்மாண்டமாய் நின்றது. இதனை கண்ட மன்னன் தான் வழிபடும் திருமாலை இது போன்ற திருவிளையாடல்களை நடத்துவதாக அறிந்து கொண்டு பாரம்பொருள் திருமானை மனதார வழிபட்டார். பரந்தாமா, கண்ணா, திருமாலை, விஷ்ணு பெருமானை என்ற அவருடைய நாமங்களை கூறி தாங்கள் இந்த உருவம் பெற்றதற்கும் என்னிடம் வந்ததற்கும் என்ன என புலம்பி தீர்த்தான். அப்போதுதான் மீன் வடிவில் இருந்த மகாவிஷ்ணு, மன்னா, வருகின்ற 7வது நாளில் பிரளயம் ஏற்பட்டு உலகம் வெள்ளத்தில் மூழ்கப் போகிறது. அந்த சமயத்தில் பெரிய படகு ஒன்று இங்கே வரும். அதில் உலகில் உள்ள அனைத்து சீவராஜிகளையும் ஏற்றிவிடு. பிரளய வெள்ளத்தில் அந்த படகு மிதக்கும். மச்ச அவதாரம் எடுத்து நான் அந்த படகை சுமந்து கவிழ்ந்து விடாதவாறு காப்பாற்றுவேன். அப்போது நீங்கள் அதன் காரணத்தையும் என் மகிமையும் தெரிந்து கொள்வீர்கள் என கூறி அந்த அசரீரியாக ஒலித்த மகாவிஷ்ணு மறைந்தார். பரபுல் மகாவிஷ்ணு கூறியபடி 7வது நாளில் பெரிய பிரளயம் ஏற்பட்டு வெள்ளம் வந்து சூழ்ந்து அனைத்து மக்களையும் அழிக்கத் தொடங்கியது. அப்போது பெரிய படகு ஒன்று அங்கே வந்தது. மன்னனும் உயிர்களை காப்பாற்ற அவற்றை படகில் ஏற்றி கொண்டு சென்றான். பலத்த காற்றால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. அப்போது மகாவிஷ்ணு மச்ச அவதாரத்தில் தோன்றி படகை சுமந்து சென்று
பிரளயம் முடிந்ததும் நிலத்தில் விட்டு அனுப்பி வைத்தார். அனைத்து உயிர்களையும் காக்கும் கடவுளான பரந்தாமன் காப்பாற்றினார். மகாவிஷ்ணு மன்னனுக்கு மச்ச புராணத்தை உபதேசித்தார். பின்னர் பரந்தாமன் வேகமாக வெள்ளத்தினுள் சென்று அசுரனுடன் போரிட்டு அவனை அழித்து வேதங்களை மீட்டு பிரம்மனிடம் ஒப்படைத்தார். அந்த அசுரனிடம் கைகள் பட்டு அந்த வேதங்கள் புனிதத்துவம் இழந்தன. அதனால் திருமாலிடம் கூறிய வேதங்கள் எங்களை புனிதப்படுத்துமாறு வேண்டியது. அப்போது வராக அவதாரத்தை, அதாவது அயகிரீவர் அவதாரத்தில் குதிரை முகத்துடன் உச்சி முகர்ந்ததால் வேதங்கள் புனிதமானன. இறைவன் மீன் வடிவம் தாங்கி உலகையும் காத்து வேதங்களையும் மீட்டு பெருமை உடையது இந்த கோவில். மச்ச அவதாரத்திலிருந்து சுய உருவமடைய பரந்தாமன் முயற்சித்த போது ஆசுரனை கொன்ற கொடிய தோஷம் காரணமாக அவரால் சுய உருவத்தை அடைய முடியவில்லை. இதனால் அவர் இந்த தலத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கினார். சிவபெருமானுடைய அருளால் மகாவிஷ்ணு சுய உருவம் அடைந்ததாக தல புராணம் கூறுகிறது. மகாவிஷ்ணுவுடைய தோஷத்தை போக்கிய புண்ணிய தலமாக மச்ச அவதாரத்தில் இருக்கும் இந்த தோஷத்தை போக்கியதால் மச்சபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். மகாவிஷ்ணுவுடன் தேவர்கள் பிரம்மா ஆகியோர் இந்த கோவிலில் இறைவனை வழிபட்டு சென்றுள்ளனர். 1800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த தலம் கட்டிடக்கலை சிற்பக்கலைக்கு உறைவிடமாக விளங்குகிறது. தஞ்சை பெரிய கோவிலுக்கு முற்பட்ட காலத்தை சேர்ந்தது. இங்கு 55 கல்வெட்டுக்கள் உள்ளன. மகாவிஷ்ணு மச்ச அவதாரம் கொண்டு சிவபெருமானை வழிபட்ட சின்னம் கோவில் முகப்பில் கருங்கல்லால் புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது. இந்த மச்சபுரீஸ்வரர் தலம் வேதங்களை மீட்ட தலம் என்பதால் கல்வி கற்றும் மாணவர்கள் அவசியம் இங்கு வந்து வழிபட்டு, அதாவது கல்விக்கு செல்லும் போது இந்த மச்சபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து அவரை வழிபட்டு விட்டு சென்று விட்டால் அனைத்து கல்விகளிலும் விளங்கலாம். குலதெய்வ வழிபாடு, எல்லை தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்யாமல் விட்டவர்கள் இங்கு வந்து இவர்களை குலதெய்வமாக நினைத்து வழிபட, உங்கள் குலதெய்வத்தை வழிபாட்டை தெரிந்தால் குலதெய்வ வழிபட்டதால் வந்த தோஷம் கண்டிப்பாக நீங்கும். சங்கு சக்கரத்தில் முருகப்பெருமான் ஆசரிக்கிறார். மச்சபுரீஸ்வரர் கோயிலுக்கு முருகப்பெருமானுக்கு தனி சன்னதி உள்ளது. முன்னால் 3 முகம், பின்னால் 3 முகம் என 12 கரங்கள், வலது கையில் சங்கும் இடது கையில் சங்கு சக்கரம் ஏந்தியுள்ளார். திருமாலுக்கு உள்ளதை போல இங்கு முருகப்பெருமானுக்கும் இச்சங்கு சக்கரம் இருப்பது குறிப்பிடத்தக்கது. 6 முகனுடன் தெய்வ யானை வள்ளியுடன் உள்ளனர். இங்கு சத்குரு சம்ஹார பூஜை நடைபெறுகிறது. பொதுவாக கருவறை பின்புறத்தில் சிவபெருமான் லிங்கோத்பவர் இருப்பார். இந்த தலத்தில் அந்த இடத்தில் மகாவிஷ்ணு என்ற குலத்தில் 3 அடி உயரத்தில் அருள்பாலிக்கிறார். மகாவிஷ்ணுவை சங்கு சக்கர முருகன் பார்க்கிறார். இந்த கோவில் தனி சிறப்பம்சம் இதுவாகும். இந்த கோவிலானது தஞ்சாவூரில் இருந்து கும்பகோணம் செல்லும் பாதையில் 20 கிலோமீட்டர் தூரத்தில் பண்டாரவாடை என்ற கிராமம் உள்ளது. அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் மச்சபுரீஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. பாபநாசத்தில் இருந்தும் பண்டாரவாடியில் இருந்தும் பஸ் வசதி, ஆட்டோக்கள் ஏராளமாக இருக்கின்றன. மக்கள் வாய்ப்பு கிடைத்தால் முக்கியமாக மீனராசிக்காரர்களுக்கு ஏற்ற தலமாகும். பாரம்பரிய சிவபெருமான் மற்றும் குலதெய்வ தோஷத்தை போக்கும் தலமாகவும் தோஷ பரிகாரத்திற்கு முக்கிய தலமாகவும் இந்த மச்சபுரீஸ்வரர் கோயில் விளங்குகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.